ஒரு சமயம் அரசருக்கு ஒரு விசித்திரமான ஆசை தோன்றியது. அதை தன் மந்திரிகளிடம் கூறினார். அஸ்திவாரமே இல்லாமல் ஆகாயத்தில் மாளிகை ஒன்று கட்ட வேண்டும். எப்படி செயல்படுத்தலாம் என்று கூறுங்கள். இதை கேட்ட மந்திரிகள் குழப்பம் அடைந்தனர், திகைத்து நின்றனர். அப்பொழுது அங்கு வந்த பீர்பாலிடமும் அரசர் தன் ஆசையை கூறினார். பீர்பால் என்றுமே அக்பரிடம் முடியாது என்று கூறமாட்டார். அரசே, இது என்ன பெரிய காரியம்? ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும், செலவும் அதிகமாகும். அப்படியென்றால் உடனே அதற்குரிய வேலைகளை துவங்குங்கள். மறுநாள் தன் ஆட்களை அனுப்பி 100 கிளிகளை பிடித்து வரச் சொன்னார். அந்த கிளிகளை தன் மகளிடம் ஒப்படைத்து, மகளே, இந்த கிளிக்கு நீ தண்ணீர் கொண்டு வா, செங்கல் கொண்டு வா, சுன்னைச்சாந்து கொண்டு வா, ஏய் ஒழுங்காக வேலையை பார் போன்ற வரிகளை சொல்லித்தர வேண்டும். சரி என்று கூறியவள் பல மாதங்களாக அந்த கிளிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாள். ஒரு நாள் அரசருக்கு ஆகாய மாளிகை நினைவுக்கு வந்தது. உடனே பீர்பாலை அழைத்து, என்ன பீர்பால், என் ஆகாய மாளிகை எந்த அளவில் உள்ளது? அரசே, மாளிகை வேலை வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியா? மகிழ்ச்சி, நான் அதை பார்க்க வேண்டுமே. சரி அரசே, நாளை பார்க்கலாம். மறுநாள் அரண்மனை மண்டபத்தில் பீர்பால் பழக்கப்பட்ட கிளிகளை பறக்கவிட்டார். உள்ளே நுழைந்த அக்பர் ஆச்சரியப்பட்டார். தண்ணீர் கொண்டு வா, செங்கல் கொண்டு வா, சுண்ணச்சாந்து கொண்டு வா, ஏய் ஒழுங்காய் வேலை பார். இவ்வாறு கூறிக்கொண்டு கிளிகள் இங்கும் அங்கும் வேகமாக பறந்து கொண்டிருந்தன. தன் வேடிக்கையான உத்தரவை கூட மீறாமல் செயல்படுத்தியுள்ளாரே என்று எண்ணிய அக்பர், என்ன பீர்பால், மாளிகையை காணவில்லையே? அரசே, ஆகாயத்தில் கட்டுவதால் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. நீர் மாபெரும் மதியுகி, எவரும் உம்மை வெல்ல முடியாது.